மேடை போட்டு சொல்ல வேண்டியதானே, வந்து பதில் சொல்ல வேண்டியதானே, நிரூபிச்சு காட்ட வேண்டியதானே? பதில் இல்ல. அப்ப நம்ம பார்க்கிறோம், யார் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார்களோ அந்த வாதத்திற்கு யாரிடத்திலே பதில் இருக்கிறதோ அவர்கள் தார்மீக ரீதியாக வெற்றி பெற்று விட்டார்கள். யாரிடத்தில் பதில் இல்லையோ அவர்களிடம் தார்மீக வெற்றி இல்லை. ஒரு ஒரு 10 ஆண்டு இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு ஊருக்கு நாங்க பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம். அங்க வந்து ஒரு 5 சகோதரர்கள் மொத்தமே. இப்ப நிறைய இருக்கிறாங்க, பள்ளி கட்டி கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேல இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்போ வந்து வெறும் ஒரு 5 சகோதரர்கள் அவங்க பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. போன உடனே ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணமா எல்லாம் திறந்து வந்தாங்க, நடத்தக்கூடாது, இங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாது சரின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் ஒருத்தர் வீட்டில் பிரச்சாரம். அவர் வீட்டில் இந்த 5 சகோதரர்கள் தான் மொத்தமே. சும்மா திடீர்னு இப்படி வளர்ந்துடல. தௌஹீதுங்கிறது திடீர்னு இப்படி ஒத்துக்கிட்டு வளரல. இந்த மாதிரி 5ல இருந்து 2ல இருந்து 3ல இருந்து அடி வாங்கி உத வாங்கி வளர்ந்த ஒரு சித்தாந்தம் இது. அங்க போனா வீட்டில் உட்காந்து 5 பேர் தான் இருக்கிறாங்க மொத்தமே. அந்த 5 பேருக்கு சொல்வதற்கு தான் நாங்க போயிருக்கிறோம். நான் போயிருக்கிறேன். என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜமாத்துல இருந்து பள்ளிவாசல்ல இருந்து, நீங்க பள்ளிவாசல்லையே வந்து பயான் பண்ணலாமா, உங்களை கூப்பிடுறாங்க, சில விளக்கங்கள் கேட்பாரு, அந்த உலமா கேட்பாரு, இமாம் அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா நீங்க பள்ளிவாசல்ல நீங்க பேசிக்கிறீங்க, நாங்க அனுமதிக்கிறோம், மூத்தவள்ளி எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னாங்க. சரின்னு கிளம்பணும். 3 சகோதரர் நாங்க சூழ்ச்சி பண்றாங்க போவாதீங்க. ஆனா போய் விவாதம் கூப்பிடுறாங்க, விளக்கம் சொல்றாங்க கூப்பிடுறான், போவோம். பள்ளிவாசல்ல போனா உள்ள நுழைஞ்ச உடனே கேட்டெடுத்து போட்டுனாங்க. 3000 பேர் உள்ள இருக்கா, 3000 பேருங்க, 3000 பேர் உள்ள இருந்து கொண்டு கேள்வி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 3000 பேர் சேர்ந்து கொண்டு பின்னி எடுக்கிறான் அடி, ஒரு ஆளை அவ்வளவு அடி வாங்குறேன். என் மேல அடி விடக்கூடாது என்பதற்காக ஒரு சகோதரன், ஜஹாங்கீர் சுல்தான் அவனுடைய பேரு, அந்த ஊர் லெப்ப குடிக்காரு, அவன் ஏன் மேல உள்ள அடி வாங்குறான். அந்த அடி வேதனையினாலேயே 2 மாதத்தில் அவன் மரணம் அடைந்தான், இறந்து போயிட்டான். இன்னாலில்லாஹி கொள்கைக்காக வேண்டி. அப்ப அவ்வளவு அடி என் மேல அடி விழக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியில் வைத்துக் கொண்டு அவனுக்கு அடி என் மேல உளுந்துட்டான். அவ்வளவு அடி வாங்குறான். 3000 பேர் சேர்ந்து கொண்டு என்ன குற்றம் செஞ்சோம்? வரதட்சணை வாங்காதுன்னு சொன்னோம், தர்காவுக்கு போகாதுன்னு சொன்னோம், பிராடு பண்ணாதுன்னு சொன்னோம், மதத்தின் பெயரால் சுரண்டாதுன்னு சொன்னோம், ஏமாத்தாதுன்னு சொன்னோம். இதைத்தான் சொன்னோம். திருடுன்னு சொன்னோமா, கொள்ளையடிக்க சொன்னோமா, ஏமாத்த சொன்னோமா, தொழ போகாதுன்னு சொன்னோமா, நோன்பு வைக்காதுன்னு சொன்னோமா, இஸ்லாத்தை தூய்மையான வடிவத்தில் கடைப்பிடிங்கன்னு சொன்னோம். இதற்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தார்கள். அப்போ வெற்றி எங்களுக்கு தான். அப்போ சரி, அந்த அடி வாங்கும் போது கூட வெற்றி எங்க வாங்கினவன் தான் வெற்றி. ஏன்? எங்கள்கிட்ட பதில் இருந்தது. நீ 3000 பேர் திரண்டாலும் 3000ல் ஒருத்தண்ட பதில் இல்ல, அந்த இமாமிட்ட பதில் இல்ல, துணை இமாமிடத்தில் பதில் இல்லை, முத்தவள்ளி இடத்துல பதில் இல்லை. கூடி நின்று ஆட்டம் போட்ட அத்தனை பேர் இடத்திலும் பதில் இல்லை. யாருக்கு வெற்றி? யாருக்கு வெற்றின்னு கேட்கிறேன். அப்ப தார்மீக வெற்றி என்பது செய்கிற வாத கொள்கைக்கு, செய்கிற பிரச்சாரத்திற்கு, செய்கிற செயலுக்கு நியாயம் கற்பிக்க வேண்டும், நியாயத்தை சொல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொன்றா எடுத்துக்கிறங்க. மதுஹபுவாதிகள்கிட்ட போய் கேட்கிறோம், பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒளிகிறார்கள். தரிகாவாதிகள்கிட்ட கேட்கிறோம், பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒளிகிறார்கள். அப்புறம் முரீதுவாதிகள், பையத்துவாதிகள், ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்திலையும் கேட்கிறோம், இங்க வந்து பேசவா, நீ சொல்லுகிற வாதத்தை எங்கள் முன்னால் வந்து எடுத்து வைத்து சொல்லு, நிரூபித்து காட்டு. பதில் சொல்ல முடியாமல் விரண்டு ஓடுகிறார்கள், பேச முடியாது என்று தடுமாறுகிறார்கள். என்ன விளங்குது? விஷயம் இல்ல, தார்மீக தோல்வி. நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அதை நிரூபித்து காட்டுகிற அளவுக்கு உங்கள்கிட்ட விஷயம் இருக்கணுமா இல்லையா? வாதம் இருக்கணுமா இல்லையா? ஆதாரம் இருக்கணுமா? இல்லை திட்டுறது ஆதாரமா, ஏசுறது ஆதாரமா, கலாட்டா பண்றது ஆதாரமா, கிண்டல் செய்ய லந்து பண்றது ஆதாரமா? சான்றுகளை சொல்லி உங்களால் நிரூபிக்க முடிந்ததா? அவர்களை கேட்கிறோம், உலமாக்களை கேட்கிறோம், பதில் இல்லை. முத்தவள்ளிமார்களை கேட்கிறோம், பதில் இல்லை. வரதட்சணை வாங்குறீங்களே, ஜமாத்துல வாங்குகிறீர்களே,
சாட்சியா இருந்து வாங்கி கொடுக்கிறீர்களே, இந்த அக்கிரமத்தை முத்தவள்ளி எல்லாம் சேர்ந்து பள்ளிவாசல் உட்கார்ந்து அங்கீகரிக்கிறீங்களே, இதுக்கு ஆதாரம் உண்டா என்று கேட்கிறோம். முத்தவள்ளிக்கு பதில் சொல்ல இயலுமா? இதுக்கு அடிக்கத்தான் இயலும், அடியாட்களை ஏழு விடத்தான் இயலும், பதில் சொல்ல முடியாது. தார்மீக வெற்றி நான் சொல்வது சத்தியம்தான் எல்லா காலத்திலையும் ஜெயிக்கிறது. எங்கே ஒத்த ஆளா நின்றாலும் நாங்க சொல்றதுதான் சரின்னு எங்களுக்கு சொல்ல முடியும். ஒரே ஒரு ஆள் இருந்தாலும் சொல்லுவோம், இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சொல்லுவோம். அநியாயத்தினுடைய குரலை பிரதிபலித்தீர்களே ஆனால் அதை எதிர்த்து முடக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். யாருக்கும் பயப்பட மாட்டோம். இதை வழங்கிக் கொள்ள வேண்டும்.